2025 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். சிலபஸ் ரிலேட்டடான கண்டென்ட் கவர் ஆகிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எலிஜிபிள் கொஸ்டின் தான். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு நியூ சிலபஸ் 2025ல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சேர்ந்த எல்லா கொஸ்டினுமே கவர் ஆகிற மாதிரி நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இருந்தாலுமே இதில் வந்து நிறையா மரபு சொற்களாக இருக்கட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பேச்சு வழக்குலேருந்து எழுத்து வழக்கு மாறுறது, இணைப்பு சொற்கள் எல்லாமே நான் இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாடல் பார்க்கும்போது ஸோ இப்படி இல்லாமல் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் வர இதில் கேட்டிருக்க கொஸ்டின் வர. ஸோ இது வந்து எந்த எக்ஸாமோடது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அந்த கொஸ்டினோட எக்ஸாம் தான். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினில் 100 கொஸ்டின் போட்டுட்டீங்க அப்படின்னாலே ஓரளவு உங்களுக்கு தெளிவு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, இப்படிலாம் கேட்பாங்களா, இதுக்கு முன்னே இந்த கொஸ்டின் பார்த்த மாதிரி இல்லையா? ஸோ அப்படிலாம் நிறைய கொஸ்டின் இருக்குது. ஒரு 90க்கு மேலே அப்படி இருக்குங்க. ஸோ பார்த்துடலாம். 90க்கு மேலே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி தமிழில் கேட்டதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வேறு மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கொஸ்டினில் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது இனமொழி விடை. முக்கியமாக இதில் சொல்லணும் அப்படின்னாக்கி இதில் நம்மளுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான நிறுத்தக்குறியெல்லாம் முத்தமிழ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். அடுத்து மரபு சார்ந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுக எதிர்ச்சொல்லாம் உங்களுக்கு இதில் கொஞ்சம் நிறையவே கவர் ஆகுற மாதிரி இருக்குது. பிழையற்ற தொடர் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் விடை ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இனமொழி விடை உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இதில் இனமொழி விடை தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே வச்சிருக்காங்க. சரிங்களா? கதை எழுத தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இனமான கட்டுரை சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே இனத்தை சார்ந்தது தான், எழுதுறது தான். ஸோ அதனால இனமொழி விடை. அடுத்து சரியான விடை வகை தான் அடுத்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இது செய்வாயாங்கிறதுக்கு நீயே செய்கிறது வந்து ஏவல் விடையில தான் வரும். சரிங்களா? அடுத்து எவ்வகை வினா என்பதனையும் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விடை கொடுத்தாங்க, இப்போ வினா கேட்டிருக்காங்க. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினுவது அறியா வினா. சரிங்களா? ஸோ தெரிஞ்சதை ஏற்கனவே கேட்டது வந்து அறிவினா. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலுவல் சார்ந்த கலைச்சொல். இந்த அலுவல் சார்ந்த கலைச்சொல் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ ஆனால் இந்த 2025 கவர் ஆனது இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது ரிப்பீட்டட் தான். ப்ரொஃபஸல் அப்படிங்கிறதுக்கு வந்து கருத்துரு திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு அலுவல் சார்ந்தது தான். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது என்னென்னா சட்டமன்ற உறுப்பினர், புக்கு பின்னாடி தான் இருக்கிறது இது. அடுத்து ஜேர்னலிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இதழியல் அப்படிங்கிறது தான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டினில் தான் வரும். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் ஓமைக்கான பொருள் என்னென்னா வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கையில் நெல்லிக்கனினா வெளிப்படைத்தன்மை. சரிங்களா? ஸோ பசுமரத்தாணி போலன்னா எளிதில் பயன்பெறுதல். விழலுக்கு இழைத்த நீர் போலன்னா பயனற்ற செயல். சரிங்களா? காக்கை உட்கார பணம்பரம் உணர்ந்தது போலன்னா தற்செயல் நிகழ்வு. சரிங்களா? ஸோ இது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலன்னா எதிர்பாராத நிகழ்வு. திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் திருப்பியே கேட்டது. ஸோ அடுத்தே வச்சுருக்காங்க பாருங்கள், காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல், அது வந்து தற்செயல் நிகழ்வு தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினது போல் ஒற்றுமையின்மை. இந்த ஒற்றுமையின்மை மேலே உள்ள ஆப்ஷன்லையுமே இருக்குது. சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் இருக்குங்க. ஒற்றுமையின்மைன்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னாக்கி ஒற்றுமையின்மை அடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அப்துல் நேற்று வருவித்தான். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பிறவினை வாக்கியம். ஸோ எண்ணி செயல்படாமை கிணத்து தவளை போல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, போனதில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டிருந்தல்ங்கிறது சட்டி உடைந்து போயிற்று அப்படிங்கிறது வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு தொடர் வகை. இதில் வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னா என்ன வகை தொடர்னா உணர்ச்சி தொடர். லாஸ்ட்டு ஆச்சரியக்குறி வந்திருக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னா கரெக்டு. மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் பயன் என்ன அப்படிங்கிறது வராது. மனித நேயத்துடன் வாழ்பவர்கள் யாருன்னு வராது. சரிங்களா? ஸோ இவ்வுலகம் இயங்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஆன்சராக வராது. சரிங்களா? ஸோ இதுக்காற்ற வினா என்னென்னா யாரால் இவ்வுலகம் இயங்கிறதுனா மனித நேயத்துடன் வாழ்கிறவரால் தான் இயங்குது.
ஸோ மனித நேயம்ங்கிறது தான் விடையாக வரும்போது அதுதான் வினாவாகவும் வரும். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துங்க. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு? பல சீப்புங்கிறது தான் விடை. அப்போ அதுதான் வினாவா மாறணும். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. திருப்பி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தொடுத்தல் தொடுதல். ஸோ இதில் வந்து தொடுத்தல் அப்படின்னாக்கி அணிதல் அப்படிங்கிறது. ஸோ இன்னொன்று தொடுதல் அப்படின்னா தீண்டுதல் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இதை தொடுதல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சாலே ஈஸியாக போட்டுடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறில் நெடில் வேறுபாடாக இருக்கட்டும், இரு வினைகளின் பொருள் வேறுபாடாக இருக்கட்டும், ஒளி மரபு வேறுபாடாக இருக்கட்டும், அதாவது மயங்கொலி எழுத்துக்கள் வேறுபாடு நல்லா பார்த்துக்கோங்க. அது நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. இதுக்கு முன்னாடி விரிந்து விரித்து தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தொடுத்தல் தொடுதல். நெக்ஸ்ட்டு சரியான தொடர்களை கண்டறிக. மறைந்து மறைத்து. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேலே கேட்ட மாதிரி கேட்கல, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இங்கே வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படியே கொடுத்துட்டு ஆப்ஷன்லேயே கண்டுட்டாங்க. இங்கே 4 கொடுத்துருக்காங்க ரோமன் லெட்டர் கொடுத்து. ஸோ அதில் எதெல்லாம் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1 2 தான். பசி கண்ணை மறைத்தது கரெக்டு தான். 3 சொல்லி என்ன தான் மறைந்ததுன்னு வராது. உணவு உண்டால் பசி மறைந்தது கரெக்டு தான். ஸோ இது 2 தப்பு. 3 சியும் மாற்றி கொடுத்துருக்காங்க. சி 4 3 4 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கொடுக்கும்போது நல்லா 4ஐயும் நீங்கள் ஆப்ஷனை தான் வாசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷனை நீங்கள் பாருங்கள். அனைத்தும் அப்படின்னு சொல்லும்போதே பாதியில் நிப்பாட்டியிருக்கு, அசைவுகளும் பாதியில் நிப்பாட்டியிருக்கு. லாஸ்ட் அழகிய நாட்டியங்கள் இயற்கை நாட்டியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்து பாருங்கள், இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் அப்படின்ட்டு ஒரே வரியில் முடிகிறது. என்னென்னா பி செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான், வேறு எதுவுமே வராது. இப்போ நான் 4th ஆப்ஷன் வர்ற மாதிரி இருக்காது. பார்ப்போம். அழகிய அசைவுகள் அனைத்தும் இயற்கை நாட்டியங்கள். அழகிய அசைவுகள்னு வராது, இயற்கையின் அசைவுகள் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? அதுக்கப்பட்டா விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே சாலையை கடக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அலைபேசியை சாலையை கடப்பதை நல்லே அணைத்து விடு. ஸோ வரம்பு அது வாசித்தாலே தெரியுது அது வரல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது கிடையாது. சாலைகளின் இருபுறங்களிலும் உள்ள பயன்படுத்துங்கள் நடைமேடையே, அதுவும் வராது, பாதியிலே எச்சமா நிற்கி. ஸோ அப்போ நம்மளுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து டி வாசித்து பார்த்துடலாமா? ஓட்டுநர் உரிமம் என்று சட்டப்படி குற்றம் வண்டிகளை அதை பார்த்தாலே தெரியுது இது ஆப்ஷன் தப்பாக இருக்குது. ஸோ இதில் இருக்க 4 ஆப்ஷனே வேறு எங்கெல்லாம் இருக்குது புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 2000 தொன்மையுடைய ஆண்டுகால ஏறுதழுவுதல். இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் 2 கொஸ்டினுக்கு அடுத்து 3வது கொஸ்டினில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏறுதழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? கரெக்டான சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆப்ஷன் பி. பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகரவரிசைப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. நாளைக்கு இதை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதில் வராதது எது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த இசைக்கருவிகளில் வந்து கஞ்சக்கருவி எது, தோல்கருவி எது, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ புக்கில் என்னென்னலாம் வேறு பெயர் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா கேட்பாங்க. பொருந்தாத சொல்ல கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் வந்து உரைநடை செய்யலாம் கம்மியாக இருக்கிறது, இலக்கணம் தான் அதிகமாக இருக்குங்கிறப்போ அந்த பொருந்தாத சொல்லுக்கு நிறையா அதர் சோர்ஸு கண்டுபிடிப்பாங்க. சிலபஸில் எல்லாரும் கேட்பாங்க. அது ஆனால் புக்கில் தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. அதான் புக்கில் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி சி தான் கரெக்டு. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உடுக்கை உரிமை. இது ஏற்கனவே உடுக்கை உரிமை ஏற்கனவே கேட்டிருக்காங்க. போன இதுலேயும் நம்மளுக்கு அகரவரிசையில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஸ்டினே என்ன கொடுத்துட்டாங்க? அவங்க இசைக்கருவினே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கொஸ்டினில் அப்படி இசைக்கருவின்லாம் கொடுக்கல, அகரவரிசைப்படுகன்னு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. இப்போ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஈஸியாக பார்த்தாலே ஆங்கிறது தான் வரும். ஆப்ஷன் டி வராது, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உயிரெழுத்துக்கள் வருது, 3க்குமே அழகு வந்துட்டு. அப்புறம் உயிரெழுத்துக்களில் இக்கு இங்கு இப்பு வருது. ஸோ அதுக்கு இப்பு தான் வரணும். அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏயும் சியும் வராது. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, திருப்பி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்படி அகரவரிசையிலையுமே உங்களுக்கு வந்து மேலே கொடுத்துருவாங்க. சிலது கொடுப்பாங்க, சிலது கொடுக்காமலே 4 ஆப்ஷனில் இருக்கும், அப்படி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அகரவரிசை பாருங்கள், பார்க்காம இருங்க. ஆனால் நீங்கள் இந்த வரி கொடுக்குறதே வேஸ்ட்டு. 4 ஆப்ஷனை பாருங்கள், 4 ஆப்ஷனில் எது கரெக்டோ அதை பார்த்துட்டு போயிட்டே போங்க. ஸோ உங்களுக்கு ஜிகே போட்டால் டைம் இருக்கும், அதனால சொல்கிறேன்.
படி என்ற சொல்லின் வேர்ச்சொல் வினைமுற்று கண்டறிந்து எழுதுக. படித்தான். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளரின் பெயர் அது ப்ளஸ் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை அது ப்ளஸ் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இதை பார்த்தாலே கிட்டத்தட்ட 20 கொஸ்டினுக்கு மேலே கவர் ஆயிரும். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போவும் நான் அதைத்தான் சொல்லுவேன், எப்போவுமே அதைத்தான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். எப்படி மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த 3 டாப்பிக்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே பாதி மார்க் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்னன்னா படித்தான். வினையாளனின் பெயரை கண்டறிக. கேள் அப்படின்னாக்கி கேட்டவர் அப்படின்னு தான் கரெக்டாக வரும். சுடு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கேட்டிருக்காங்க, சுடுதல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மயங்கிய வேர்ச்சொல் தருக. மயங்கு அப்படிங்கிறது தான் சரியான வேர்ச்சொல். நல்லா பார்த்துக்கோங்க, வேர்ச்சொல் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இப்போ என்னது கேட்டிருக்காங்கன்னா பொருந்தாத இணையை தேர்வு செய்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான வேர்ச்சொல் கண்டுபிடிக்கணும். கோடல் அப்படிங்கிறதுக்கு கொடு அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்கின்றேன் இதன் வேர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்கின்றேன் அப்படின்னாக்கி உன் அப்படிங்கிறதான். சரி, உணர்கின்றேன் இல்லை, உண்கின்றேன் அப்படின்னாக்கி உன் அப்படிங்கிறதான். ஸோ உன் அப்படிங்கிறதான் கரெக்டான வேர்ச்சொல், ஊன் கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னோட ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா. ஸோ இது வந்து வினா எதிர் வினாதல் இதுவுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. போனதுலேயுமே கொஸ்டின் இருந்தது. நான் இது வரைக்கும் போட்ட எல்லா கொஸ்டின்லையுமே இந்த விடை வந்துருது. சரிங்களா? ஸோ இது என்ன வினானா, ஸோ வினா எதிர் வினாதல் விடை. நீ ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா கேட்டது 2 பேருமே திருப்பி திருப்பி கேள்வியாகவே கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்து குடக்கு, குணக்கு குடக்கு என்பது திசையை தான் குறிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எரி, ஏரி, மரத்தில் ஏறினான், ஏரியில் குளித்தான். சரிங்களா? ஸோ ஏரி, ஏரி அப்படிங்கிறது. ஸோ மரத்தில் ஏறினான், ஏரியில் குளித்தான். ஸோ இதெல்லாம் ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கும். சின்ன புக்கில் படிக்கும்போது ஏரிக்கு படம் வரைஞ்சே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் மீன் பிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக போட்டிருப்போம். ஸோ ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானது. இது வந்து எக்ஸாமில் கேட்டால் தான் Group 2 Group 4 எக்ஸாம்லலாம் இது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற சூழ் அப்படின்னாக்கி கருப்பம். சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கிற சூழ் வந்து ஆராய்ச்சி. அடுத்தடுத்த சூழ் வந்து சபதம் வரும். சரிங்களா? சூளுரை கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, சூளுரை, சபதம். ஸோ இது நம்மளுக்கு நாடகம் அந்த மாதிரி காப்பியம் அதிலலாம் வரும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக. கார்பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. இது புக் பேக் கொஸ்டின் தான். நன்றாக விளைந்தும் விலை குறையாமல் இருந்தது புக் பேக் கொஸ்டின் தான். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கிற புக் பேக் கண்டென்ட். நல்லா பார்த்துக்கோங்க. புது புக்கில் இருந்தாலும் எதெல்லாம் இருக்கும் நல்லா கரைச்சி குடிச்சுக்கோங்க. 2025 சிலபஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து உங்களுக்கு கேட்டாங்க அலுவல் சார்ந்த கலைச்சொல் எலக்வேஷன் என்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பேச்சாற்றல். இதுக்கு முன்னாடி பேச்சு அண்ணாதுரை ரிலேட்டடாக நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அவருக்கு பேச்சாற்றல் அதிகமாக உண்டு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு அவர் இங்கிலீஷில் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரோட பேச்சை நடந்த உரைநடை பகுதியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறையா உண்டு. ஸோ எலக்வேஷன் அப்படின்னா பேச்சாற்றல். பேச்சுக்கலைன்னு ஒரு டாப்பிக்கே உண்டு. சரிங்களா? தமிழ் லிட்ரேச்சருக்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல். லெவல் கிராசிங் அப்படிங்கிறதுக்கு இருப்பு பாதையை கடக்கும் இடம்னு கொடுத்துருக்காங்க. லெவல் கிராசிங்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம். நெக்ஸ்ட் தமிழ் சொல்லு. அடுத்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வரிசையாக வருது பாருங்க. ரிவல்யூஷன்னா புரட்சி. சரிங்களா? ரிவல்யூஷன்னா புரட்சி. அடுத்து வட்டார வழக்கு சொல்ல பதனம்ங்கிறது வந்து கவனமாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா கவனமாக. இது கரிசல் இலக்கியத்தில் வந்து நம்மளுக்கு புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது. சரிங்களா? அடுத்து என்னென்னா மரபு பிழையை நீக்கி எழுதுகள். மரபு பிழையில் தொடரை கண்டெழுதுகளுங்க. பறவைகளோடு ஒளிமரபு. கோழிங்கிறதுல வந்து கூவும் சொல்லியிருக்காங்க. இதில் பிழை உள்ள தொடர் தான். இங்கே பிழை நீக்குகன்னு கொடுத்துட்டாங்க. பிழை உள்ள தொடரை கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பிழை வந்து கோழி கூவும், மயில் அகவும் கரெக்டு தான். காகம் கரையும், ஆந்தை அலரும். கோழி வந்து கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். சரிங்களா? திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க. போனதுலேயும் கேட்ட கொஸ்டின் தான். ஆனால் இதில் வந்து பிழை உள்ள தொடர் கேட்டிருக்காங்க. அதில் பிழையற்ற தொடர் கேட்டாங்க. ஸோ இப்போ மரபு பிழையை நீக்கி சரியான சொல்லு என்ன? இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டான சொல்லு. ஸோ இதெல்லாம் நிறையா 8th புக்கு நியூ புக்லேயும் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு மரபு பிழை, வினை மரபு, ஒளிமரபு,
அடுத்தெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன் இதெல்லாம் நம்மளுக்கு இக்காலத்தில் வருவாங்க. புதுக்கவிதை ரிலேட்டடாக வருவாங்க, மரபு கவிதை ரிலேட்டடாக வருவாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் நீங்கள் நிறையா படித்து வச்சுக்கணும். ஔவையார் வந்து பெண்பார் புலவர் சரிங்களா. மேதி இருக்கிறவங்களாம் ஆண்பார் புலவர்கள் இருந்தாலுமே இப்போது பெண்களுக்குள்ளேயுமே நம்மளுக்கு நார்மலாக எடுத்துகிட்டு கேட்பாங்க. ஸோ சங்க காலத்தில் உள்ளவங்களும் ஔவையார் இருக்காங்க, இக்காலத்தில் உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து கண்ணதாசன், ஔவையாரெலாம் நம்மளுக்கு நியூ சிலபஸில் கவர் ஆகுறாங்க சரிங்களா. ஸோ இவரோட கண்டக்ட்லாம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஆப்ஷனில் வச்சவங்க நாளைக்கு கூற்று காரணத்தில் வைக்கலாம், வாட்டி சாட்டில் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். நல்லா படிச்சுக்கோங்க. மகர குறுக்கம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நறும் மலர் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாமே மகர குறுக்கத்தில் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொருந்தாத சொல்லு. பொருந்தாத சொல்லுல வந்து பாடுதல், கெடுதல், படித்தல் இதெல்லாம் வரும். பாடியவள்ங்கிறது வந்து வினையாளையின் பேரில் வரும். ஸோ இதெல்லாம் தொழில் பேரில் வரும் சரிங்களா. எளிது என்றும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து அரிது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எதிர்ச்சொல் ஈஸியாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்துறதுக்கு ஐம்பெருங்காப்பியம்னா அதுக்கு ஆப்போசிட் ஐஞ்சிருங்காப்பியம். நம்மளுக்கு ஃபுல் சிலபஸில் வந்து இதெல்லாம் கவர் ஆகாது, இருந்தாலும் வாட்டி ஷார்ட்டில் கேட்கும்போது அடிச்சிடலாம் தானே. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுகள். நகுதல் அப்படிங்கிறதுக்கு வந்து சிரித்தல் சரியா. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அழுதல். நகைப்பாங்க தெரியுமா, என்னை பார்த்து நகைக்கிறியா அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு சிரிக்கிறது தான் அதுக்கான ஆன்சர். அப்போ ஆப்போசிட் என்ன அப்படின்னாக்க அழுதல் அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இடர் ஆளி நீங்குகவை. இதில் இடர் என்பதுன்னு சொல்லி என்னென்னா இதுக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இடருங்கிறதுக்கு வந்து துன்பம் சரிங்களா. எப்போ பார்த்தாலும் துன்பம் தரும். ஆப்ஷன் பியில் அதை தான் கொடுத்துருக்காங்க. இடர்னு பார்த்த உடனே பக்கத்தில் துன்பம்னு சொல்லிடக்கூடாது, அவங்க கேட்டது எதிர்ச்சொல். அப்போ எதிர்ச்சொல் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வரணும், ஏ தான் வரணும், இன்பம் தான் வரணும். தான் ஒரு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் ப்ளஸ் ஒரு அப்படின்னு தான் வரணும் சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. பிரித்தெழுதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்மளுக்கு சேர்த்தெழுதுங்க கேட்டிருக்காங்க. இனிமே ப்ளஸ் உயிர், இன்னுயிர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போது என் தமிழ்னா பிரித்தெழுதுக. எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்காங்க. இப்போ நடந்த எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக யாராவது டெஸ்ட் பேஜ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த எக்ஸாமில் கேட்டிருந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க, இத்தனை கொஸ்டின்லேருந்து இத்தனை கொஸ்டின். இதில் வந்து எப்படியும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ 49 ஆரம்பிக்கு சரிங்களா. யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சச்சிவ் ராமனை பற்றி கொடுத்துருப்பாங்க. ராமன் விளைவை கண்டுபிடிச்சது அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றி பார்த்துருவோமா. நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க சரிங்களா. 1921 மத்திய திரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும். அதில் தமிழர் ஒருவர் பயணம் பண்ணியிருப்பார் சரிங்களா. கப்பலோட மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு வினா எழுதுது. ஸோ அவ்வினா அவரை உறங்கவே விடலை. இங்கிலாந்து பயணம் முடிஞ்சு இந்தியா வராரு. பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றோட உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். அதோட முடிவில் பிப்ரவரி 28, 1928 வந்து ராமன் விளைவு அப்படிங்கிற தன்னோட கண்டுபிடிப்பை வந்து வெளியிடுறாரு. இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்குமான முதல் நோபல் பரிசு பெற்று தந்ததுன்னு. ஸோ இந்தியாவிலிருந்து அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா சச்சிவ் ராமன். ஸோ அவர் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28 நாள் வந்து தேசிய அறிவியல் நாளாக நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டாடிட்டு வரோம். அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சச்சிவ் ராமன். இந்த புக்கில் இருக்க கண்டென்ட் தான், வெளியிலேருந்து யாரும் கதையாக எடுக்கலாம், அப்படியே புக்கில் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, அதான் புக்கில் இருந்து வரும்னு சொல்கிறேன்னா. ஸோ இதுதான் ராமன் விளைவு கண்டறிந்தவர் யாருன்னா சச்சிவ் ராமன். அதிலே ராமன் இருக்குது சரிங்களா, ஈஸியாகவே போட்டுடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி இருக்குது. புக் பேக்லாம் படிச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க கடந்து இந்த வாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10, 11 வரி இருக்குது. இந்த 11 வரியை வாசிக்க கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் மாதிரி எடுத்துக்கிடும். இதுலேருந்து படிக்காதவங்கன்னா அது வாசித்து போடணும். இது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வரையா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் போட முடியாமல் போயிடும் சரிங்களா. 2 நிமிஷம் வாசிப்பாங்க, கொஸ்டின் போட ஒரு 2 நிமிஷம், ஆப்ஷனை ஷேர் பண்ண ஒரு 3 நிமிஷம் அப்படின்னு போய்த்தோம்னாலே இதில் ஒரு 5 நிமிஷம் போயிடும் சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்லுது எவ்வளோக்கு எவ்வளோ புக் பேக்லாம் படிக்கணுமோ படிச்சிருங்க சரிங்களா. தேசிய அறிவியல் நாள் என்றைக்குன்னா பிப்ரவரி 28. எப்போன்னா 1928 தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு சரிங்களா. ஸோ அடுத்து சச்சிவ் ராமன் தன் ஆய்வை வந்து 1928 அதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரி அடுத்தடுத்தே கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து இந்தியாவிற்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க சச்சிவ் ராமன்.
ஸோ இது நல்லா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் யூஸ் ஆகுறதுன்னு கிடையாது சரிங்களா. உங்களுக்கு ஜிகே கண்டென்ட்லேயும் கவர் ஆகும் சரிங்களா. நோபல் பரிசு ரிலேட்டடாக வருஷம் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து சயின்ஸுக்காக ஃபஸ்ட்டு வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது எந்த துறைனா இயற்பியல் துறைக்கு சரிங்களா. ஸோ அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்ன? மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. அவங்க பிழை அற்றது தான் கேட்டிருக்காங்க. திருப்பி பார்த்துக்கோங்க. பிழை அற்ற தொடர் என்ன? அடுத்து ஒருமைப்பன்மை பிழை அற்ற தொடர் தான். எனது பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. இதுதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பிழை தான். அடுத்தடுத்து ஒரு 3 கொஸ்டின் வச்சிருக்காங்க பாருங்க. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன அப்படிங்கிறது தான் கரெக்டு. உள்ளதுன்னு வராது சரிங்களா. உள்ளனும் வராது. இது அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலை வராது. நீர்நிலைகள்னு வந்தால் தான் உள்ளனன்னு வரும் சரிங்களா. அன்னம் விளையாடும் அகலமான துறை கொண்ட நீர்நிலைகள் உள்ளதுன்னு வராது, உள்ளன. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளும். ஸோ இதுவும் புக்கில் உள்ள கண்டென்ட் தான். நாளிகேரம் அப்படின்னாக்கி தென்னை சரிங்களா. புக் பேக்கில் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டதான் ரிப்பீட்டட். நாளிகேரம் அப்படின்னாக்கி தென்னை. கோழி அப்படின்னா அரச மரம் சரிங்களா. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர இல்லி வந்து இருந்ததுன்னா கோழினா அரச மரம். சாலம் அப்படின்னாக்கி நம்மளுக்கு ஆச்சா மரம். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு பொறுத்துகையில் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ சொல்லும் பொருளும் இதில் மேலே கேட்டது வந்து பொறுத்துக்க மாதிரி, இதில் வந்து பொருந்தாத அதாவது தவறான இணையிலே கேட்டிருக்காங்க சரிங்களா. கிளைனா உறவினர் சுற்றம் இதெல்லாம் தெரியும். போற்றார் அப்படின்னா பகைவர். பேதையார் என்பது அறிவற்றவர் சரிங்களா. அளந்தவர்னா ஒன்றுமே கிடைக்காம இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்க தான். கொடையாளர் வராது, வறியவர் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். இதில் இருக்கிற வேர்டு நிறைய வாட்டி பொருந்தாத சொல்ல கேட்டிருக்காங்க. இதுக்கான வேறு பொருட்கள் பொருந்தாதது எது? ஒரு சொல் குறிக்கும் பல சொல்ல கேட்டிருக்காங்க. ஸோ முருகு அப்படிங்கிறதெல்லாம் அழகு அப்படிங்கிற லிஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. நிலவு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம இதுக்கு பொறுத்துக்க பார்த்துருவோம். மைவனம் அப்படிங்கிறதுக்கு மலை நெல். முருகு அப்படின்னாக்கி தேன், அழகு அதெல்லாம் வரும் சரிங்களா. அடுத்து மதியம் அப்படின்னாக்கி நிலவு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா துவரை அப்படின்னாக்கி பவளம். தோரம் பருப்புன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வேற யோசிக்க கூடாது. துவரை அப்படின்னா பவளம். இதெல்லாம் புக் பேக்கில் பின்னாடி இருக்கிற கொஸ்டினில் உள்ளது சரிங்களா. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ரிலேட்டடாக நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. இப்போ 2025 சிலபஸ்லேயும் கவர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமானது தான். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான தொடரை தேர்ந்தெடுத்துறதுங்க. சாலவும் நன்றி எவ்வகை தொடர் அப்படின்னாக்கி உரிச்சொற் தொடர். சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடிமா இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு உரிச்சொற் தொடரில் வரும். தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே. சரியான தொடர் கேட்டிருக்காங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான தொடரை கண்டுபிடிக்க. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது அப்படிங்கிறது தான் சரிங்களா. எழுப்பப்பட்டது அப்படிங்கிறது தான் கரெக்டு. முருகன் சோறு உண்றான். முறுக்கு தான் தின்றான்னு வரணும் சரிங்களா. அப்பம் தின்றான். அடுத்து குயவர் பானை வனைந்தனர்னு வரணும். இது தப்பு. அணில் பழம் தின்றதுன்னு வரணும், சாப்பிட்டதுன்னு வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான தொடர் என்ன அப்படின்னா இது வந்து கம்பராமாயணத்தில் உள்ளது சரிங்களா. மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் 2 வரையும் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது. பாடல் வரிகளையும் நான் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல கேட்பாங்க. சரியான தொடர் என்ன கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு உதாரணம் இது. ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு வேடையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க சரிங்களா. ஸோ சொல்லும்போது அப்படியே கடந்துட்டு போயிடக்கூடாது. ஸோ அதில் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதில் ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. அடிச்சிடலாம். பழம் என்பதன் கூட்டு பெயர் பழக்குலை. பழக்குலை, முந்திரி கொலை அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி கற்குவியல் கேட்டிருக்காங்களா. மக்கள் கூட்டம் அடிக்கடி கேட்குறதுங்க. கற்கூட்டம் கிடையாது, மக்கள் கூட்டம் அதிகமாக கேட்பாங்க. ஆட்டு மந்த, புல்லு கட்டு சரிங்களா. ஸோ அதுக்கடி கேட்டது. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இஸ்மத் சன்னியாசி என்ற சொல் எம்மொழிக்குரியது அப்படிங்கிறது பாரசீகம் அப்படிங்கிறதா. ரொம்ப முக்கியமானது. வீரமாமுனிவருக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ வீரமாமுனிவருக்கு இஸ்மத்து சன்னியாசிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படியே நம்மளுக்கு 66ன்னு கொஸ்டினை டைப் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று சடகோபர் அந்தாதி.
ஸோ இந்த மாதிரி வீரமாமுனிவராக இருக்கட்டும், ஜிபப்பா இருக்கட்டும், தன்னோட மோதி பரப்புறதுக்கு தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது இவங்களெல்லாம் ஆதரிச்சிருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட இவங்க தமிழ் கற்றுருப்பாங்க. தமிழ் கற்றுக்கிட்டு நம்ம நாட்டு மொழியை அவங்க நாட்டு மொழியில் அவங்க நாட்டு நூல்களெல்லாம் மொழிபெயர்த்திருப்பாங்க. மொழிபெயர்த்து அவங்களுக்கும் புரிகிற லெவலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ நம்ம நாட்டு நூல்களை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி, இல்லை அவங்களோட லத்தீன் மொழியிலே, இப்போ வீரமாமுனிவராக இருக்கட்டும், லத்தீன்லேயே மொழிபெயர்த்து அவங்களோட நாட்டுக்கு அனுப்பி நம்மளோட மொழியையும் பெருமிதப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ சிலபஸில் அவங்கள வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று சடகோபர் அந்தாதி அப்படிங்கிறது பொருத்தமான பொருளில் ஒன்று. சரிங்களா? ஸோ குமரகுருபரரோட நூல்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. குண்டம் என்பதை குறிக்கும் நீர்நிலை 9th புக்கில் ஒரு இது உங்களுக்கு நீர்நிலை ரிலேட்டடாக குறிக்கிற கண்டென்ட். ஸோ எல்லாமே புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். குண்டம் அப்படின்னாக்கி நீர்நிலை வந்து எதை வரும்? குளிக்கும் நீர்நிலையை தான் குறிக்கும். சரிங்களா? உவர் நீர்நிலைனா உவர் நிலத்தில் தோண்டப்படுகிற நீர்நிலை, பாலைவனத்தில் தோன்ற நீர்நிலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்லெடுத்த அப்படிங்கிறதுக்கு வந்து வலிமை பெற்றுங்கிறதுல பொருந்தாது. சமருங்கிறது போர் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. எக்களிப்பு மகிழ்ச்சி நல்கும் தரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர்ல போட்டது நம்மளே போட்டிருக்கோம், போய் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கலைச்சொல் தான். மேலேயே கலைச்சொல் அடுத்தடுத்து வந்திருந்தது, இங்கேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நாங்கள் வந்து அறிவியல் சார்ந்த கலைச்சொல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அலுவல் சார்ந்த கலைச்சொல்ல. சரிங்களா? இதில் வந்து என்னதுன்னா ஒப்புரவு நெறி, ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா ஒப்புரவு நெறி அப்படிங்கிறதா. ஹேட்டசி அப்படின்னா நற்பண்பு. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொடுக்கப்பட்ட கலைச்சொல்லின் பொருளிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. எக்கோஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம். ஸோ நான் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இது புக்கில் உள்ளது தான். புக்கில் தாண்டி எதையும் போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு புக்கில் உள்ளதை படிங்க. 15 கொஸ்டின் கேட்காங்களே, இதில் புக்கில் இருந்து வராது. அட்வான்ஸ் தமிழில் அங்கேருந்து போகும். அட்வான்ஸ் தமிழில் இருந்து தான் வருங்க. ஒரு 5 கொஸ்டினாவது அட்வான்ஸ் தமிழில் இருந்து வரும். 6th to 10th வரைக்கும் ஒரு 8 கொஸ்டின் வரும்னு வச்சுக்கோங்களேன். 2 கொஸ்டின் எங்கே இருந்தாலும் வரும். ஆனால் அதுவும் புக்கில் இருந்து தான் வரும். எந்த இடத்துல இருந்து அப்படிங்கிறத வந்து ஷியோராக நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு வேளை உள்ளேருந்து வரலாம், வெளியிலேருந்து வரலாம். நம்ம லக்குக்கு 15மே புக்கில் இருந்து வரலாம். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்க முடியுமோ படிச்சிருங்க புக்கில் உள்ளதை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க வெளியிலேருந்து கேட்குறத கேட்கட்டும். அடுத்து சரியான கூற்று காரணம் சரியா தவறான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விளையாடுத்தல் சதாவதானம். சதாவதானம்னா 100 சதம். 100 சதம் என்றால் 100. இது ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா? கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து கட்டுரையை படித்தான் வேற்றுமை தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்தியது. கட்டுரையை படித்தான். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. 5ஆம் உறுப்பு தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு. ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூற்று காரணம் சரியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் மறுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமாம், அவர் மறுத்தார், கடவுள் மறுத்தார். ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் இப்பேரண்ட பெருவெடிப்பினால் உருவானது என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கிறேன். எதன் அடிப்படையில்? கணிதவியல் அடிப்படையில் தான். இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அதுக்கு உதாரணத்துக்கு கடவுளை மறுக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கடவுள் இருக்கிறாருன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ரோட்டில் கடக்கும்போது சாலையோட வலது பக்கம் இடது பக்கம் பார்க்குறீங்க, பார்க்காமலே போயிட வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து இருபொருள் தருக. ஓடு, ஓடுதல், இன்னொன்று மேற்கூரை. கரெக்டு தான். இது வந்து இருபொருள் தருக நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இது வந்து ஆறுங்கிறது ஒரு நதி. 6 அப்படிங்கிற நம்பரு வரும், ஒரு நதியையும் குறிக்கும். சரிங்களா? ஸோ 6 அப்படிங்கிறது. ஸோ புன்னகை, புன்னகை, ஆபரணம் இதெல்லாம் நகைக்கு வரும். சரிங்களா? நிலவு, மாதம் இதுக்கு திங்கள் அப்படிங்கிற ரிலேட்டடெல்லாம் குறிக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த மேலே கேட்டாங்க தெரியுமா, புன்னகை ஆபரணம், இதங்க ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ சிரிப்பும் வரும், புன்னகைனாலும் சிரிப்புனாலும் ஒன்று தான், அணிகலன்னு வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்னா, இருபொருள் தரும் சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. வன்மை அப்படிங்கிறது வந்து வலிமை, வள்ளல் தன்மை, ஈகைன்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, இதெல்லாம் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவராகிற கண்டென்ட் தான். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின். போன கொஷினில் நம்ம பார்த்ததெல்லாம் ரிப்பீட்டாக இருக்கும். ஆனால் நான் இது இப்போ ஒரு 4 கொஷின் மேலே பார்த்ததெல்லாம் ரிப்பீட் ஆகாத கொஷின், புதுசாக இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணினாலும் வைக்கலாம். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்காமனு கொடுத்துருக்காங்க.
மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இந்த மழை வந்து எதுக்கு வரும்னா இந்த இடத்துல தான் வரும். உரம்க்கு வராது, வீடுக்கு வராது, மடம்க்கு வராது. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு தான் வரும். இது ஈஸியாகவே போட்டுருவீங்க. அடைப்பில் குறிக்கப்பட்டுள்ள சொல்லை தகுந்த இடத்துல இருக்கு அப்படிங்க. ஆசிய ஜோதி அப்படிங்கிறது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நாயன்மார், பெரியார், பாரதியார் அவங்களோட வரலாற்றெல்லாம் கூறாது. இதை ஈஸியாகவே போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னாக்கி கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இணைப்பு சொல் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு வரியில் கொடுத்துட்டு இடையில வந்து கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அந்த 1 2 இணைக்கிற மாதிரி இடையில இந்த கேப்பில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஃபர்ஸ்ட் கூற்று. 2வது கூற்று உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியம். இது 2ஐயும் இணைக்கணும் அப்படின்னா ஏனெனில்ங்கிற வார்த்தை தான் வரணும். பாருங்க, தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆனால் அதே போல ஆகையால் வராது. நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இணைப்பு சொல்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதனால் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே போட்டு பார்த்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கொஸ்டின் போக முடியும். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க. ஸோ அதனால தான் சொல்லுதேன், இணைப்பு சொல் வர்றது நிறையா. ஸோ அதெல்லாம் கேட்குறாங்கங்கப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு நாளைக்கு 2ம் டார்கெட் பண்ணி ஒரு கொஷினை பார்க்க 20 நிமிஷம் தான் ஆகும். தடன்னு பார்த்து முடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் கொஷின் போடுறதுமே உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப போகுது அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் பண்ணி கூட பார்த்துடலாம். இதில் தடன்னு பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு அடுத்தடுத்த டாபிக் பார்க்க போயிருங்க. சரிங்களா? தமிழ் முடிச்சுட்டா ஜிகே போங்க. ஜிகே படிச்சிங்கன்னா தமிழ் படிக்க சீக்கிரம் வந்துருங்க. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஸோ சரியான இணைப்பு சொல்ல அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இயற்கையை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மாசுபடுத்துறதுனால தான் இயற்கையோட சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. ஸோ நம்ம பேச்சு மாதிரி பேசினாலே அந்த இடத்துல அதனால தான் வந்துடும். ஸோ ஆனால் அதுபோல், ஆகையால், ஏனெனில் அதெல்லாம் வரவே வராது. ஸோ திருப்பி வாசிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நிறுத்தற்குறியில் படுத்துக்கோங்க. இந்த மாதிரி இணைப்பு சொல்லலாம் வரும்ல. ஸோ அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு புக்கில் இருந்து தான் கண்டென்ட் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அதில் வந்து கமா, கொட்டேஷன், ஏதாவது ஆச்சரியக்குறி இருந்ததுன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே உங்களுக்கு நிறுத்தற்குறியீடுகளில் கேட்கலாம். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு ஏற்றினார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. திருக்குறளை ஏற்றியவர் யாருன்னு இதுக்கு முன்னே கேட்டாங்க. ஸோ வினாச்சொல்லு பார்க்கும்போது அதை போட்டக்கூடாது. அந்த இடத்துல என்ன வருது, அதுக்கு எது பொருத்தமாக இருக்குது, அதை தான் பார்க்கணும். நீங்கள் திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு ஏற்றினார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. எதைங்கிறது வராது, எதுங்கிறது வராது, யாருங்கிறதும் வராது. ஸோ இதுக்கு முன்னே கேட்டிருக்காங்க திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு திருவள்ளுவர் டாப்பிக்கும் இருக்குது, ஔவையார் டாப்பிக்கும் இருக்குது, கண்ணதாசன் டாப்பிக்கும் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ பல வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? ஸோ பழம் ப்ளஸ் வேர் இந்த 2ஐயும் கமா வந்துருக்கு. ஸோ அப்போ 1க்கு மேலே குறித்தாலே அது யாவைன்னு தான் வரணும். ஸோ இவற்றின் இயல்புகள் என்ன அப்படின்னா ஒருமை குறிச்சிட்டு தான் வரும். யாவை அப்படிங்கிற போது 1க்கு மேலே வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து நெல்லையப்பர் கோவில் எங்கே உள்ளது? ஸோ போன கொஸ்டின்லேயே கேட்டது தான், அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ கட் காப்பி பேஸ்ட்டு தான். அதில் இசைத்தூண்கள் பற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் போட்டிருப்பேன், அதில்னாலும் போய் பாருங்கள். பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புங்க. முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார் அப்படிங்கிறத நேற்று வந்தை நம்மளுக்கு 2025 சிலபஸில் நம்மளுக்கு காலம் அப்படிங்கிற டாப்பிக்கே சேர்த்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் நிறைய கொஸ்டின் கவர் ஆகும். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? முதலமைச்சர் நேத்துன்னா வந்தார்னு வருவோம், நாளைனா வருவார்னு வரும், இன்று அப்படின்னா வருகிறார்னு வரும், வருகின்றார் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான தொடரை கண்டறித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே காலம் தான். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம்ங்கிறதுல வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுவார் அப்படின்னாக்கி நிகழ்காலம்ல குறிப்பிடுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனிமேல் எதிர்காலத்துல தான் வரும். சரிங்களா? அப்போ நிகழ்காலம் வராது. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுகின்றார் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் வராது, தப்பு. அது வந்து நிகழ்காலத்தில் வரும். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது இறந்த காலத்தில் வரும். இதில் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. இது நல்லா வாசிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இலக்கணத்துக்குள்ளே போகப்படாது. அப்படியே நீங்கள் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, காலத்தை தான் வாசிக்கணும். லாஸ்ட் உள்ள வரையும் நீங்கள் படித்தாலே கண்டுபிடிச்சிடலாம்.
தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார்னு கொடுத்துருக்காங்க. காலத்து இது என்ன காலம்னா இறந்த காலம். அவங்க தேசிய கொடியை ஏற்றினார்னு முடிஞ்சு போச்சு. ஏற்றுவார் அப்படின்னா எதிர்காலத்துல வரும். ஏற்றுகின்றார் அப்படின்னா நிகழ்காலத்துல வரும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீதிநூல், விண்மீன், எழுதுகோள், இதுல இருந்து நம்மளுக்கு புதிய சொற்களை உருவாக்குதல்ல கேட்பாங்க. சரிங்களா? போன வாட்டி நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க தெரியுமா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல விண்மீன் அடிக்கடி கேட்டிருந்தாங்களா? ஸோ இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எழுதுகோள் அப்படி பென்சிலுக்குலாம் அதெல்லாம் நம்மளுக்கு வேற சொல் என்ன அப்படிங்கறது வந்து நம்மள அவ்வையார் ரிலேட்டடான கண்டென்ட் போட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு அவ்வையார் ரிலேட்டடான கண்டென்ட் எங்க இருக்கு? 2ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நீதி நூல்கள் ரிலேட்டடான கண்டென்ட் ஔவையார் பத்தி கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கு. நம்மளுக்கு புது புக்ல வரும்போது, அதாவது 6th to 12th வரும்போது நம்மளுக்கு புறநானூறு சார்ந்த கண்டென்ட் வந்துருது. ஸோ அதுல வந்து ஔவையாரோட கண்டென்ட் புறநானூறு சார்ந்ததான், சங்க இலக்கியம் ரிலேட்டடான ஔவையார் கிடையாது. நம்மளுக்கு இப்போ இக்காலத்துல உள்ள ஔவையார் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ அவங்களோட கண்டென்ட் எதுல கவர் ஆகுதுன்னா 2ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நீதி நூல்கள்ல வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நீதி நூல்கள் அதாவது அறநூல்கள் தான் டாபிக்கே இருக்கு. ஸோ அந்த ஔவையார் ரிலேட்டடான கண்டென்ட் 2 to 5 வரைக்கும் தான். ஸோ அதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். என்னால் பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதில் வந்து இந்த எழுதுகோள் ரிலேட்டடாக இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். குருவி அப்படிங்கிறதுக்கு கூடு, குருவி கூடு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதிய சொல்லி உனக்கு, அதாவது சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். இவங்களா ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா, அந்த மாதிரி இது சிலபஸ்ல இல்லாமல் புதிய புதிய சொற்களை வச்சு கொஸ்டின் அவங்களா கேட்குறாங்க. சரிங்களா? புக்கில் இருக்கிறத வச்சு தான் கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றில் எழுத்து வழக்கு சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு காகம் கரைங்கிறது தான் கரெக்டு. இதில் கிளி தான் பேசும். சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து ஆந்தை தான் கத்தும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாத்துக்கான்னு கொடுத்துருக்காங்க. விளைச்சல் அப்படின்னா விளைச்சல் அப்படிங்கிறது. புடிவாதம்னா பிடிவாதம். பேச்சு வழக்க எழுத்து வழக்கா மாத்துறது நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கண்டென்ட்லாம் அதிகமாக என்னென்னா துணைப்பாடம் ரிலேட்டடாக கவர் ஆகும். 10th 11th 12th பார்த்து வச்சுக்கோங்க. அதில் தான் வட்டார வழக்கு சொல் அதிகமாக உண்டு. அதை தான் பேச்சு வழக்க எழுத்து வழக்கா மாத்திர கண்டென்ட் இருக்கும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து துணைப்பாடம், உரைநடை பகுதியெலாம் அதிகமாக கவர் ஆகலை, செய்யுள் பகுதியெலாம் கவர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் படிக்காமல் இருக்காதீங்க. அதுலேயே நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக பாக்ஸு புக் பேக்காவது படிக்க பார்த்துக்கோங்க. உள்ளெல்லாம் நிறைய படிக்க முடியலை அப்படின்னாலும் பாக்ஸு புக் பேக் பார்த்துக்கோங்க. இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? விளைச்சல் அப்படின்னாக்கி விளைச்சல் 2வது ஆப்ஷன். புடிவாதம் அப்படின்னா பிடிவாதம் அப்படிங்கிறது 4வது ஆப்ஷன். விலை அப்படின்னா விலை அப்படிங்கிறதான் எழுத்து வழக்கு. அம்மாசி அம்மணி அம்மாவாசை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான எழுத்து வழக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அல்லாத தொடர் என்னன்னு எடுத்திருக்காங்க. சரிங்களா? பேச்சு வழக்கு எழுத்து அவன் இப்போது உயரமாக வளர்ந்துட்டான் அப்படிங்கிறத தப்பு. வளர்ந்துட்டான். ஸோ இதில் வந்து அவன் இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான், அவன் இப்போது உயரமாக வளர்ந்துட்டான், அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான், வளர்ந்துட்டான் வளர்ந்துட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேச்சு வழக்கு அல்லாமல் இருக்கிறது என்ன அப்படின்னா இது மட்டும்தான். இதுதான் எழுத்து வழக்கு. மீதி இருக்கிறது எல்லாமே பேச்சு வழக்கு. ABC 3மே பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து D மட்டும் எழுத்து வழக்கில் இருக்குது. ஸோ இவங்க கேட்ட கொஸ்டின் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். ஸோ ஒரு தடவை கொஸ்டினை 2 தடவை வாசிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. சொற்களின் கூட்டு பெயரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. சோள கொள்ளை. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரும்பு தோட்டம், நெல் வயல், தென்னன் தோப்பு, கர் குவியல். ஸோ நெக்ஸ்ட்டு நிறுத்தற் குறியீடு. நிறுத்தற் குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த நிறுத்தற் குறியீடு நம்மளை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இருந்தாலுமே ஒரு சின்ன நிறுத்தற் குறியீடு தான். முத்தமிழ் அப்படின்னாக்கி நம்மளுக்கு இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. புக்கில் உள்ள கண்டென்ட் தான். எதில் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் C தான். அடுத்து கீழ்கண்டவற்றில் மரபு பெயரில் எது கரெக்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூருக்கு தஞ்சைன்னு இருக்கணும், இது தப்பு. மயிலாப்பூர் மயிலே இருக்கணும், இதுவும் தப்பு. மதுரைக்கு இது வராது. ஸோ கோவை அப்படிங்கிறதுக்கு வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறதோட மருவு தான் கோவை, கரெக்டு. சரிங்களா? ஸோ கீழே எது மருவு அது மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மருவு பெயரை டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ மதி மயங்கி மதி மருவி, மதி மருவி மது குடிச்சிட்டான் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஊரும் பேரும் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு மதுரை அப்படின்னு இருக்கும். அது மருவி மருவி அப்படியே மருதை மாறும், அதுக்கப்புறம் மதுரைன்னு மாறும். அடுத்து நம்மளுக்கு வேற என்ன, குறிச்சி, அதாவது குறிஞ்சிங்கிற பேரை குறிச்சின்னு குடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஊரும் பேரும் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய மருவு டாபிக் கவர் ஆகும். சரிங்களா? ஊர் பெயர்களோட மருவு எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கி திருச்சி. சரிங்களா?
ஸோ இப்போ புதுகை அப்படின்னாக்கி புதுக்கோட்டை, புதுக்கோட்டைக்கு வரும் சரிங்களா. புதுக்கோட்டைக்கு தான் நம்மளுக்கு புதுகை வரும். அதே மாதிரி புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரும், புதுவைன்னு வரும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி தஞ்சாவூர் தஞ்சை மேலே பார்த்தோமா. மயிலை அப்படின்னா மயிலாப்பூருக்கு மயிலை. மயிலாடுதுறை, மயிலாடுதுறை இருக்கு, அதுக்கு மாயூரம் அப்படின்னு வரும். மயிலாடுதுறைக்கு மாயூரம். ஸோ இது புக்கில் இருக்கு, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ அதே மாதிரி மணப்பாறை, மணப்பாறை மாடுகட்டி அந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கூட ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கேன். மணப்பாறை, அதுக்கு வந்து மணவை அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட் சரிங்களா. சரி, அதாவது அதோட மருவு மணவை சரிங்களா. ஸோ அடுத்து தமிழக ஒருவர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார், இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடப்படுவது மயிலாப்பூர். ஸோ எப்படி வேணாலும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்கிறதுக்கு இது உதாரணம். மேலே பாருங்களேன், ஊர் பெயரோட மறுவுலையும் ஆப்ஷனில் மயிலை இருக்குது சரிங்களா. ஸோ நம்மளுக்கு மயிலை இருக்குது. ஸோ கீழே வந்து மயிலைக்கு புறப்பட்டு சென்றார் சொல்லியிருக்காங்க. ஸோ மயிலைங்கிறது மயிலாப்பூரை குறிக்கும், மயிலாடுதுறை கிடையாது. மயிலாடுதுறை அப்படிங்கிறதுக்கு மாயூரம் அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மாயூரம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி மெய்நிகர் உதவியாளர் நம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் ப்ரௌசர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன? இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அலுவல் சார்ந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம். ப்ரௌசர் அப்படின்னாக்கி உலாவி, இன்டர்நெட் அப்படின்னா இணையம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தான் தெரியும். நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தான் தெரியும். இதில் ருசி அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ சுவை அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ பதம், மொழி, கிளவி இதெல்லாம் சொல்லுக்கான வேறு பெயர். டெரகோட்டா அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சுடுமண் சிற்பக்கலை, நம்மளுக்கு ஜிகேலையும் கவர் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கான 100 கொஸ்டினில் கேட்டது. இதுக்கு முன்னாடி போட்ட கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு சிற்பக்கலை ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து சுடுமண் சிற்பக்கலைன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த 100 கொஸ்டினுமே உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது புரிஞ்சிருக்கும். இந்த இதில் ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியலனாலும் நான் திருப்பி வேணா சொல்லிடுறேன். இப்போ மதுரை, மதுரை அப்படிங்கிற பேர் மதி, மருவி, மது குடிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மதிங்கிற பேர், மதுரைங்கிறது மருதையாக மாறி மதுரையாக மாறி இருக்கும், மதுரையாக மாறி இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஷினில் வந்து 100 கொஷினில் எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எப்படி ஷார்ட்கட்டோட சிலதுக்கெலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி படிக்கணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணுங்கிறது இதில் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. புதுசாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.